இப்போ என்னன்னா இப்போ அடுத்த ஆக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தமிழ் தலைவர்ஸ்லயும் வரதுனா வாங்கன்றாங்க, இந்த பக்கம் வந்து பூனேரி பாலத்திலும் வரனா வாங்கன்றாங்க. உங்க ஆப்ஷன் தான், நீங்களா பார்த்து போலான்னு ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த ஒரு சிச்சுவேஷன் சரி இல்ல நான் சொல்றது இதே இது உங்களுக்கு ஒரு 2 சாய்ஸ் போட போறீங்களா கபடி விளையாட போறீங்களான்னு சொன்னா இருக்கு. நான் வந்து क्वेश्चन தான் கேட்பேன். சரி ஓகே நீங்க சொல்லுங்க. ஓகே அந்த பிரைஸ் அமௌண்ட்லாம் யாருக்கு டிபார்ட்மெண்ட் கொடுக்குமா இல்ல உங்களுக்கா? அது எங்களுக்கு தெரியாத புரியாத புதிராவே இருந்துட்டு இருக்கு. அது எனக்கு வாய்க்கிறாங்களா நிமிஷம் நான் இங்க பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அடுத்த கொஸ்டின் பாத்துட்டு இருக்கேன். நீ பண்ணி அதான் உங்களை பாக்கவே உங்களை பார்த்து பேசணும் தான் பேசிட்டு இருக்கீங்க. சரி ஓகே ப்ரோ கபடியில உங்க குரலே இருக்குதா? ப்ரோ கபடியில தவிர்க்க முடியாத ஒரு வீரரா இருக்காரு, பயங்கரமான ஒரு டிஃபெண்டர், தமிழர், கலக்கிக்கிட்டு இருக்காரு பூனேரி பல்டன்ல. அவர் தான் அபினேஷ் நடராஜன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த சீசன்? இந்த சீசன்ல பொறுத்தளவுக்கு உங்களோட டீம் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க, டேபிள்லையும் கூட டாப்ல இருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? நல்லா தான் கொடுத்துட்டு இருக்கோம். டீம் கண்ட்ரோல், டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் டீம்ல வந்து காம்பினேஷன் இருக்கிறனால தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. இன்னும் மேட்ச் இருக்கு, இன்னும் மேட்ச் முடியல. உங்களை பத்தி பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்களே எந்த ஒரு இன்டர்வியூலயும் வந்த மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க ஊர் என்ன, உங்க ஃபேமிலி என்ன? ஊர் வந்து கன்னியாகுமரி. படிச்சது எல்லாம் ஸ்கூல்லாம் மூலச்சல் ஸ்கூலு. எங்க அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை, சின்ன வயசுல இறந்துட்டாரு. அம்மா தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அண்ணனும் ரீசெண்டா இருந்துட்டான். நான் தம்பி. நீங்களும் தம்பி இருக்கீங்க. ஓகே கன்னியாகுமரி தான். எங்க இந்த கபடி பயணம் பண்ணது உங்களுக்கு தொடங்குனது? ஸ்கூல்ல இருந்தே தொடங்கிச்சு. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் கோச் அவங்க எல்லாம் இது பண்ணி நான் விளையாடிட்டு இருக்கேன். நிமிஷம் நான் இங்க பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அடுத்த கொஸ்டின் பாத்துட்டு இருக்கேன். நீ பண்ணி அதான் உங்களை பாக்கவே உங்களை பார்த்து பேசணும் தான் பேசிட்டு இருக்கீங்க. சரி ஓகே சோ சொல்லிடுறாங்க. ஓகே சோ இதை நீங்க பாத்துக்கோங்க. நீங்க அதை கட் பண்ணிருங்க. அதான் இதெல்லாம் கட் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நீங்க வந்து பூனேரி பல்டன்லேயே தொடர்ந்து ஒரு 3 வருஷம் வந்து ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல வந்து அவர் ரீட்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு டீம்ல இருந்து அடுத்த டீமுக்கு போறது வேற, ஒரே டீம்ல இருக்கிறது அவங்க மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? உங்களுக்கு அது எப்படி இருக்கு? எங்களுக்கு அது கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஆனா எல்லா டீம் காம்பினேஷனுக்கும் அப்படி செட் ஆயிட்டு இருக்கு. நான் 3 வருஷமா ஆடிட்டு இருக்கேன். நானும் என் சப்போர்ட்டர் சங்கீத் அவரும் நல்ல சப்போர்ட்டர். அவர் எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நல்லா ஜாலியா போகுது. ஓகே இது வரைக்கும் வந்து பூனேரி பல்டனால சாம்பியன் வின் பண்ணவே முடியல. அது எவ்வளவு பெரிய வருத்தத்தை கொடுக்குது? லாஸ்ட் சீசன் கூட வின்னர் போட வேண்டியது வருத்தமா தான் இருந்துச்சு. வேற என்ன பண்றது, இந்த வருஷம் கண்டிப்பா வின்னர் போடுறோம். எப்பவுமே வந்து அஃபென்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஃபென்ஸுக்கு வந்து ஆடியன்ஸ் கம்மி தான். ஸோ அஃபென்ஸ்னா ரைட் அப் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசுவோம். ஆனால் டிஃபெண்டருக்கு பேசவே மாட்டாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னும் விளையாடணும், இன்னும் கரியர் இருக்கு. ஓகே பூனேரி பல்டன் ஸ்குவாடை பற்றி சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். எப்படி இருக்கும், எப்படி பழகிக்குவீங்க, ரூம்லாம் எப்படி இருக்கும், ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம்? ரூம்லாம் நல்லா இதாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் டைமும் கரெக்டாக. கோச் உங்களுக்கு யார் க்ளோஸ் இங்கே இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல? ஸ்குவாட்ல யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும்? க்ளோஸ்ன்னு அப்படின்னு இப்போ ஆக்சுவலாக தமிழ் பர்சன் நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க. ஓகே அது எப்படி உங்க ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா எல்லாருமே ஹிந்திலாம் கற்றுருப்பீங்களா 3 வருஷத்துல? கொஞ்சம் அப்படியே பேசுவாங்க. ஓகே அதே விஷயமே எல்லாருமே எனக்கு க்ளோஸாக தான் இருப்பாங்க. ஓகே இருந்தாலும் நம்ம லாங்குவேஜ் பேசுறவங்க இருந்தா அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அது எப்படி ஃபீல் பண்றீங்க? அர்த்தமா இருக்கு. சின்ன ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணா. ஏன்னா தனிமையா இருந்தா தானே வாழ சாதிக்க முடியும். கரெக்டா இல்லை? கரெக்ட் தான். அதனால வந்து கடந்த 3 வருஷமா நீங்க வந்து தமிழால பயங்கரமா போராடிட்டு இருக்கீங்களா? ஒரு ஆக்ஷன்லயாச்சும் நினைப்பீங்களா இந்த தெரியாச்சும் யாராவது தமிழ் வாங்கப்பா அப்படின்ற மாதிரி? நினைப்பேன். 2 வருஷம் இருந்தாங்க. போன வருஷம், இந்த வருஷம் மட்டும்தான் இல்ல அப்ப இருந்திருக்காங்க முன்னாடி தான். சரி ஓகே எப்படியுமே நமக்கு ஒரு ஹோம் டீமா இருக்கிறது தமிழ் தலைவாஸ் இல்லையா? ஸோ ஒரு ஆசை இருக்கும்ல, சரி நம்ம தமிழ் தலைவாஸ் காரணம் அப்படின்ற மாதிரி ஆசை உங்களுக்கு இருந்துருச்சு. ஆனா இப்போ என்ன இவங்க ரீட்டைன் பண்றதுனால நம்மளால இது பண்ண முடியாதுல்ல. ஆனா எல்லாமே கடவுள். இப்போ நீங்க வந்து கடைசி சிங்கிள் மேனா வந்து உங்க டீம்ல இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன தோணும்? அதான் நம்ம போய் விட்டுறலாம், வந்து டச் பண்ணி அவங்களை அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு தோணுமா? ஆல் அவுட் கொடுத்துடலாமான்னு தோணுமா? இல்ல நம்ம சிங்கிளா போராடி அவர் அவுட் பண்ணலாம்னு தோணும்? ட்ரை பண்ணலாம். இல்ல நிறைய இதுல பாத்துருக்கேன். என்னன்னா ஒரு ஆள் இருந்தா சரி நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி டச் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறலாம். அந்த டைம்ல எங்களுக்கு டைம்
டைம் எல்லாம் பார்க்கணும்ல, மேட்ச் எல்லாம் சுச்சுவேஷன் பார்க்கணும்ல. ஓகே, அதனால எல்லாமே கண்ட்ரோலா கரெக்டா இது பண்ணுவோம். இப்போ மேட்ச் லீடா இருந்துச்சுன்னா ஓகே, அவங்க லீடுனா நாங்க தள்ளி விட்டுட்டா அஃபென்ஸ் ஆடி ஸ்கோர் பண்ணி தந்துருவாங்க. அஃபென்ஸும் டிஃபென்ஸும் கரெக்டா காம்பினேஷன் ஆகும். அதே இது சிங்கிள் டைம் இருக்கு, டைம் நாங்க லீடா இருக்கோம், அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து இது போனா பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ரோ கபடியிலேயே உங்களோட டீம் பூனேரி பல்தன் இல்லாம வேற எந்த டீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? டீம்னு சொன்னா அப்படி எதுவுமே இல்ல, ஏதாவது ஒரு டீம், அதாவது உங்க டீம் பிடிக்கும் ஓகே, பட் இல்லாம இந்த டீம் எனக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா எந்த டீம்? நான் வந்து ஜெய்ப்பூர் பிக் மாந்தர்ஸ். ஓகே, இன்னொன்னு என்னன்னா, இப்ப நிறைய இளம் வீரர்கள் வந்து பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு ப்ரோ கபடி சீசன்ல. அந்த மாதிரி நீங்க பார்த்து பரவாயில்ல இந்த வகை நல்லா ஆடுறான் அப்படின்னா எந்த பிளேயர் சொல்லுவீங்க? நியூவா புதுசா நம்ம சுதாகர் தான். என்ன அவர்கிட்ட பிடிச்சிருக்கு? அவன் ஃபாஸ்ட், அவன் ஸ்கில் வந்து கரெக்டா இது பண்ணுவான். என் டீம்ல தான் ஆடுறான் அப்படியா? ஆனாலும் எனக்கு நான் என்ன சொன்னாலும், நாங்க இப்போ என்ன சொல்லி விட்டாலும் அஃபென்ஸ் ஆடும்போது அது கரெக்டா செஞ்சு தருவோம். அதான் அவன். நீங்க ப்ரோ கபடி ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்ப்போட தான் தொடங்கியிருப்பீங்க. கபடி என்னப்பா போய் கபடிலாம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அப்போ அதுலயே சாதிச்சு இப்போ ப்ரோ கபடி லெவலுக்கு வந்திருக்கீங்க. உள்ளூர்ல லோக்கல் மக்கள் எப்படி பேசுறாங்க, உங்களை எப்படி பாக்குறாங்க? ஊருக்குள்ள நம்ம இப்போ ஒரு இதுல இருக்கோம். ஏன்னா ஊர்ல வந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஊர்லயும் சரி, ஃபேமிலியும் சரி, எல்லாருமே எனக்கு சப்போர்ட். வேற பத்தி எனக்கு எதுவுமே. ஓகே, ப்ரோ கபடியில உள்ள வரதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க? என்னன்னா 3 வருஷம் சாதாரணமா வந்திருக்க முடியாது இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல இருந்து ஹாஸ்டலு, காலேஜுக்கு ஹாஸ்டலு அப்படி படிச்சு இது பண்ணி கஷ்டப்பட்டு தான். அப்பா இல்லாதனால, அம்மா கஷ்டப்பட்டதுனால வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வேலைக்குலாம் போவீங்க? எனக்கு கொத்த வேலை இப்பதான் அப்படி இது பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி எல்லாம் கொத்த வேலைக்கு போயிருக்கேன், எல்லா வேலையும் பண்ணிருக்கேன். காங்கிரீட் போவேன். ஓகே, உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி யாராவது ஒரு ஹெல்ப் இருந்திருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி ப்ரோ கபடிலாம் நீ போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியா கொடுத்தது யாரு உங்களுக்கு பேக் போனா இருந்தது? எங்களுக்கு 4 கோச் இருக்காங்க. சாய்லஸ் அறிவலன் சாருன்னு, என் கோச் வந்து பெர்லின், என் சித்தப்பா, எங்க எம்இஜி கோச் பார்த்திபன், அவரு 4 பேரும் எனக்கு சப்போர்ட். இப்போ வரைக்குமே கீப் ஆன். நீங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா கால் பண்ணிப்பா என்ன நீ தப்பு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறது யாரு? சித்தப்பா. என்ன மாதிரிலாம் திட்டுவாங்க? திட்ட மாட்டாங்க, சொல்லுவாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண, இப்படி நெல்லு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி சொல்லுவோம். அவங்கள்ட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நீங்க ப்ரோ கபடி விட்டுருங்க, ஓவராலா கபடி லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால மறக்கவே முடியாத மேட்ச் அப்படின்னா எது சொல்லுவீங்க? இந்த மேட்ச் என்னால மறக்கவே முடியாது லைஃப்ல அப்படின்னா எந்த? வின் பண்ண சொல்றீங்களா? வின் பண்ணதா இருக்கட்டும், தோத்ததா இருக்கட்டும், எதோ நானும். லூஸ் பண்ணதுன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் யோ மும்பா கூட லாஸ்ட் ரைடு போன வருஷம் அடிச்சு விட்டேன். லாஸ்ட் டைவ்ல இருந்துச்சு, லாஸ்ட்ல நான் அடிச்சு விட்டு மேட்ச் ஒரு பாயிண்ட்ல லூஸ் பண்ணிட்டீங்க. வின் பண்ணதுன்னா ஊர்ல விளாண்டா சொல்றீங்க? ஊர்ல ஸ்கூல் லைஃப்ல கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊர்ல விளாண்டதுன்னா அப்படி எதுவுமே. இங்க ப்ரோல விளாடும்போது தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச், அந்த மேட்ச் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ப்ரோ கபடி ஆட போறீங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். எந்த லைஃப்லயும் யாருக்குமே கிடைக்காத ஒரு சான்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே வேற பசங்க தமிழ்நாட்டுல இருந்து இருந்தாங்க. ஆனா அவ்வளவா இது தெரியல எனக்கு. நான் வந்து அவ்வளவா இது பண்ண மாட்டேன். நம்ம வந்த பிறகு நமக்காக ஆடியன்ஸ் இருக்காங்க, நமக்காக எல்லாம் பண்றாங்க அப்படின்றது ஹாப்பியா தான். ஓகே ப்ரோ, அதாவது நீங்க இப்போ ஆடுற கபடிலாம் வந்து மேட்ல ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு டிஃபெண்டர் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து மண்ணில் ஆடி இருப்பீங்க. உங்க ஸ்கூல் லைஃப்லலாம் அப்படிதான் ஆடி இருப்பீங்க. ஸோ ரெண்டுக்கும் மேட்ச் பண்ண எப்படி இருக்கு? எதுல வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு? மண்ணில் பண்றதான டிஃபென்ஸ் ஆகிடும். ஆனா ப்ராக்டிஸ் பண்ணா மேட்ல பண்றது வந்து இப்போ வந்தது. ஆனா மண்ணில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துட்டா மண்ணு தான் பெஸ்ட். எதுவா இருந்தாலும் மண்ணில் தான். ஓகே, ரெண்டுக்கும் இருக்கு டிஃப்ரெண்ட் என்ன? எதுல உங்களுக்கு விளையாட ஈஸியா இருக்கும்? நான் இப்போ மேட்ல ஸ்டார்ட் பண்ணனால மேட் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா நான் 4-5 வருஷமாவே மேட்லயே மண்ணில் ப்ராக்டிஸ் கிடையாது. அதனால எனக்கு மேட் ஈஸியா இருக்கு. முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் போது ஃபுல்லா மண்ணிலே விளையாடுறதுனால மண்ணு எங்களுக்கு செட்டா அப்படி அது காமன் தான். ஓகே, இந்த வருஷம் பூனேரி பல்தன் டீம் எப்படி இருக்கு? ஸ்குவாட் எப்படி இருக்கு ஓவராலா? ஏன்னா பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா தானே இருக்கு. இந்த வருஷமும் வின்னர் போடுவோம். வின்னர் போட்டே ஆகணும்னு வெறியில இருக்கும் எல்லாரும். அதனால எல்லாம் கடுமையா ஒர்க் அவுட், கடுமையா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ உங்க ப்ரோ கபடியில இருக்கிறதுலயே உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? யாராவது ஒரு பிளேயர் ஏதாவது ஒரு டீம்ல இருப்பாங்க இல்லையா, அதுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் யாருமே கிடையாதா ப்ரோ கபடியில? இருக்காங்க. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரு?
யாராவது ஒருத்தர் சுதாகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சஜின் அண்ணன். ஓகே, இப்போ சுதாகரே இருக்காரு. சுதாகர் வந்து ஆப்போனன்ட்ல இப்போ உங்க ரைடு வர போறாருன்னு வச்சுக்கோங்க. உங்க டீம்ல இருக்கவங்கலாம் சொல்லுவீங்களா இந்த ஸ்கில்லாம் அவர் பண்ணுவாப்ல? சொல்லணும்லண்ணா, இப்போ நமக்கு தேவை வந்து மேட்ச் வின் பண்ணணும். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் கிரவுண்டுக்குள்ள வந்தா மேட்ச் தானடா. எல்லாத்துக்குமே ஹோம் டீம்ல விளையாடணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் தலைவர் ஆடணுன்ற ஆசை இருந்திருக்கா? இந்த இப்போ என்னன்னா, இப்போ அடுத்த ஆக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தமிழ் தலைவர்ஸ்லயும் வரதுனா வாங்கன்றாங்க, இந்த பக்கம் வந்து புனேரி பாலத்திலும் வரனா வாங்கன்றாங்க. உங்க ஆப்ஷன் தான், நீங்களா பார்த்து போலான்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த ஒரு சிச்சுவேஷன் தான். சரி, இல்ல நான் சொல்றது இது உங்களுக்கு ஒரு 2 சாய் போட போறீங்களா, கபடி விளையாட போறீங்களான்னு சொன்னா இருக்கு. நான் வந்து क्वेश्चन தான் கேட்பேன். சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. 2 பக்கம் ஒண்ணு புனேரி பாலத்தான், இந்த பக்கம் புனே தானா? புனேரி தான். ஏன்? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்டிங்ல அவங்க தானா இதுக்கு வாய்ப்பு கொடுத்தது அவங்க தான். சோ அத மறக்கவே கூடாது. அதனால நமக்கு அவங்களுக்காக உழைக்கிறதுல தப்பு கிடையாதுல. ஆனா சரி ஓகே, உங்களோட ப்ரோ கபடிக்கு முன்னாடி நீங்க வந்து கபடி உங்க ஊருக்காக ஆடி இருப்பீங்க இல்லையா, அந்த டீமை பத்தி சொல்லுங்க. என் டீம் வந்து முளைச்சல், ஜிஎஃப்சி முளைச்சல். இப்போ அவங்க அங்க பிராக்டிஸ் சரியா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாசம் மேட்ச் இருக்கனால 27, 28 எங்க ஊர் மேட்ச் 28, 20. அதனால எல்லாரும் அங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா எல்லாம் ஹாப்பியா அவங்க நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா ப்ரோ கபடின்றது கொஞ்ச நாள் தான். அந்த மீதி இருக்க காலங்களில் என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரி மேட்சஸ்லாம் விளையாடுவீங்க? எல்லாம் பெரிய மேட்சா தானே ஆடுவோம். லோக்கல் மேட்ச் அந்த மாதிரி எல்லாம் ஆடுறது. ஏன்னா எந்த மேட்ச் ஆடுறோம், ஊருக்கு போனா மட்டும் அப்பப்போ ஏதாவது மேட்ச் ஆடினா வந்து. இல்லைன்னா நான் வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் மேட்சஸ் போறீங்களா, அது எவ்வளோ மணி அமௌண்ட் இருக்கும் மேக்ஸிமம்? 1 லட்சம் மேல தான். 1 லட்ச ரூபாய்க்கு மேல தான் ஆடுவீங்க. ஓகே, அந்த பிரைஸ் அமௌண்ட்லாம் யாருக்கு? டிபார்ட்மெண்ட் கொடுக்குமா இல்ல உங்களுக்கா? அது எங்களுக்கு தெரியாத புரியாத புதிராவே இருந்துகிட்டு இருக்கு. அது சரி ஓகே, உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவுகளை கொடுத்துட்டே இருக்காங்க உங்களோட ரசிகர்கள். நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க, அண்ணனை வந்து இன்டர்வியூ எடுங்கன்னு ஃபைனலே கேட்டாச்சு. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் இன்னும் விளையாடுவேன். எல்லாரும் மேட்ச் பாருங்க, எல்லாரும் வின் பண்ணணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நன்றி.